ரெசார்ட் வெப் சீரிஸோட எபிசோட் 69ல் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெடுமாறனுக்கு ஒரு ஃபோன் வருது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சதை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக நெடுமாறனுக்கு கூப்பிட்றாரு. அடுத்து ரெசார்ட் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் சீசனில் சொல்லியிருந்த மாதிரி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மினிஸ்டர் ஸ்டார் செஃப் காம்படிஷன் ரிஹர்சலுக்காக ஆர்ஆர் ரெசார்ட்டுக்கு வர்றாரு. அவரை கங்க்ராட்ஸ் பண்ண ரகுபதி, நெடுமாறன் மற்றும் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அமைச்சர் வந்து இறங்குனதுமே ரகுபதி சால்வை போத்துறாரு. அடுத்து நெடுமாறன் பொக்கே கொடுக்குறாரு. நெடுமாறனை பற்றி நம்ம அமைச்சர் நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட டிஷ்ஷஸ் மற்ற எல்லாத்தையும் பாராட்டுறாரு. ப்ரீவியஸ் எபிசோடில் கிச்சன் ரூம் ஃபயர் ஆக்சிடென்ட்னால் டேமேஜ் ஆனதுனால ரெசார்ட்டில் இருக்கிற பேண்ட்ரிக்கும் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெற்றியும் ஐஷுவும் ரெசார்ட்ஸில் கிச்சனுக்காக பேண்ட்ரியில் இருக்கிற பார்ட்ஸை ஈக்குவலாக இண்டிவிஜுவலாக பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ரம்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னதான் ஐஷு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வெற்றி அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணலை. அடுத்து நம்ம பாண்டிய ராஜன் கூப்பிட்றாரு. எதுக்காக அப்படின்னா மினிஸ்டரோட பையன் அங்கே வந்திருக்கான். அவனை பாண்டி பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாண்டியும் அந்த பையனை பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த பையன் ரொம்ப வாலு பிடிச்ச பையன். அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்து பாண்டியை ரொம்ப டயர்டாக்கிடுறான். ஒரு கட்டத்தில் பாண்டியனால் சுத்தமாக முடியாமல் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்கார போகிறான். அப்போது அவங்க பாட்டி கூப்பிட்டு பாண்டியை, அர்ஜுனை அப்படியெல்லாம் சேட்டை பண்ணக்கூடாது, அங்கிள் பாவம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளாடு அப்படின்னு சொல்கிறப்ப பாண்டி அது ஒன்றும் பரவாயில்ல மேம், நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி உப்பு மூட்டை தூக்குறாரு. அடுத்த ஷீன் நம்ம அமைச்சர் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ரெசார்ட்டில் லன்ச் சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுறாங்க. ஆன் ஸ்பாட்டில் ஐஷுவும் ஜானும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை மெனி வெரைட்டிஸில் பரிமாறிட்டுருக்காங்க. அதில் சிக்கன், ப்ரான், இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. இது சர்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம நெடுமாறன் என்ட்ரி கொடுத்து என்னென்ன டிஷ்ஷஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அமைச்சர் குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கிறதுக்கு வராரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அமைச்சர்கிட்டையும் அவங்க மிஸ்ஸஸ்கிட்டையும் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப அமைச்சர் பிடிச்சிருக்குன்னு அவங்க மிஸ்ஸஸ் எக்ஸ்பெஷலி ப்ரான் தொக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து அவங்க அம்மாக்கிட்ட அந்த டிஷ் பற்றி கேட்குறப்போ அவங்க எனக்கு இந்த டிஷ்ஷஸ்லாம் செட் ஆகாதுன்னும் அவங்க அம்மா காலத்தில் செஞ்சு கொடுத்த டிஷ்ஷஸ் தான் செட் ஆகுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செஃப் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு வேணுமோ அதை என்னோடய ப்ரிஃபரன்ஸில் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன், ஆனால் அம்மா கையில் சமைக்கிற மாதிரி வராது அப்படின்றத அந்த பாட்டிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் எதுவுமே பேசாமல் இருக்கார். இதை கோபமான நெடுமாறன் வெளியே போய் எலக்ட்ரிக் ரூமில் தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன் ரியா கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ரகுபதி கவனிச்சுட்டு வந்து ரியா கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. பிஸ்னஸ்லாம் எப்படி ரன் ஆகுது, உடம்பை பார்த்துக்க டாக்டர் செக்கப்லாம் போனியான்னு. சடனாக அவர் ரியா கையில் வச்சுருந்த டைவர்ஸ் பத்திரத்தை பார்த்ததும் எமோஷ்னல் ஆயிடுறாரு. ஏன்னா டைவர்ஸ் ஆன பின்னாடி தமாக எப்படி இண்டிவிஜுவலாக சர்வைவ் ஆக போகிறா அப்படின்றத நினச்சி ஒரி பண்ணிகிட்ருக்காரு. அதை ரியா யூஸ்வலாக ஹேண்டில் பண்ணி அவரை மனசை தேத்துறாங்க. நான் ஈஸியாக சர்வைவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ராஜன் ரூம் சர்வீஸ் பசங்களை ரொம்ப ஹார்ஷாக திட்டுறத ஐஷு பார்த்துட்றாங்க.
அது ஏன் அப்படின்றத ராஜன்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்குறப்ப அவங்க ப்ரெக்னென்ட் லேடியை வெயிட் தூக்க வச்சாங்க. அதை பார்க்குறப்ப நம்ம ரியாவை வெயிட் தூக்க வச்ச மாதிரி எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ரியா ஏன் உனக்கு சங்கட்டமாச்சுன்னு கேட்க, நான் ரியாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், அது ரகுபதி அங்கிளுக்கு தெரிஞ்சால் சங்கட்டமாயிருக்குன்னு நான் எதுவுமே ரியா கிட்டவும் ரகுபதி அங்கிள்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடவும் கூடாது அப்படின்னு ரியா கிட்ட சொல்கிறாரு. இது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்த சீன், பாண்டி பேண்ட்ரிக்கு வந்து நம்ம விக்கியை காஃபி வேணும்னு சொல்லி வெறுப்பேற்றுறாரு. உடனே கோபமான விக்கி பாண்டியை கத்த, வெற்றி பாண்டியை தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஐசுவும் விக்கி கிட்ட நாம் இப்போ அவங்க பிளேஸில் இருக்கோம், அதனால நம்ம எதுவும் வம்பிழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, வெற்றி பாண்டியை கூட்டிகிட்டு ரிட்டன் வந்து அவர் என்ன ஆர்டர் கொடுத்தாரோ அந்த காஃபியை அவர் கையில் கொடுத்து விட்டுறாரு. ஒரு சண்டை வர இருந்த சுச்சுவேஷனை 2 பேரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அமைதியான பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. டைம் போக அடுத்த சீன், ரெசார்ட்டில் லேட் நைட்டில் ஒரு குக்கிங் ஆர்டர் வருது. அது யாருக்காகனா நம்ம அமைச்சருக்காக. அதை குக் பண்ணுறது இம்பாசிபிள், லேட்டாகும் அப்படின்னு சொல்லி ஐசு சொல்கிறாங்க. ஏன்னா சாப்பிங்க்கே அதுக்கு அதிக நேரம் ஆகும், அதனால இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வெற்றி சாப்பிங்க்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறாரு. ஆனியன் எடுத்து வெட்ட, மற்ற ஜாமான்கள் எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்க, ரியா ஐசுவும் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது என்ன டிஷ்னால் சிக்கன் போல் லாஸ்லோ. அந்த டிஷ் செய்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால நம்ம வெற்றி சைட் பை சைடு ஹெல்ப் பண்ண, ஐஷுவும் அவங்களோட குக்கிங் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண, லாஸ்ட்டில் டிசைனிங்க்கான கட்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெற்றி ஐஷுக்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. அவங்களும் 1 by 1 பிளேட்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன், அடுத்து சாஸ், அடுத்து கட்டிங் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணி அதை ரிட்டன் சப்ளையர் கையில் கொடுத்து விட்டுறாங்க. நியர்பை எபிசோட் எண்டிங் 2 பேரும் ஈக்குவலாக வெளியே நடந்து வராங்க. பேசிக்குவாங்கன்னு பார்க்குற சுச்சுவேஷனில் அப்படியே சீசனை முடிக்கிறாங்க, எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.